இயேசுவை மகிமைப்படுத்துறதுனா என்ன பாஸ்டமா? இயேசுவன் நாமத்தை மகிமைப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், இதெல்லாம் நல்லதுதான், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது தான். ஆராதனைக்கு வரணும், ஆராதனையில் வந்து என்ன செய்கிறோம், கண்களை மூடி பாடல் பாடுறோம், ஸ்தோத்திர பலியிடுறோம், நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கையை உயர்த்தி கர்த்தரை கனம் பண்ணுறோம். எல்லாம் செய்கிறோமா இல்லையா? ஆராதனை, ஸ்தோத்திரம், துதி, பாடல், நன்றி, கரங்களை தட்டி காணிக்கையை கொடுத்து அவரை மகிமைப்படுத்துகிறோம், கனம் பண்ணுறோம். இது மாத்திரம் கிடையாதுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க்கை, வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கைன்னு சொல்லுங்க. என்ன வாழ்க்கை? பேசுகிற வாழ்க்கையா, வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கையா? பேசுகிற வாழ்க்கையா, வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கையா? பேசுகிற வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்க. பேசுகிற வாழ்க்கை ரொம்ப ஈஸி. என்னால் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ண சொன்னால், தண்ணி குடிக்காம பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். ஆனால் பிரசங்கம் ஒரு வாழ்க்கை அல்ல. பிரசங்கம் வேற, வாழ்க்கைங்கிறது வேற. ஆனால் பிரசங்கமும் வாழ்க்கை ஒன்றாகிறது தான் அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அது மூலம் தான் இயேசு மகிமைப்படுவார். என்ன பேசுகிறோம், அதுபடி வாழ்கிறோமா?